ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா கேமரூன் ஐலாண்டு. இது மலேசியாவில் இருக்க ஹையஸ்ட் ஹில் ஸ்டேஷன். கோலாலம்பூர்லேருந்து 3.5 hour தான். போகிற வழியில் ஒரு சூப்பரான வியூவை பார்த்தோங்க. நிறைய பேர் ஆல்ரெடி வர நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. பக்கத்தில் வேற குட்டி குட்டி கடைங்க வேற இருந்துச்சு. சாப்பிட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்டீம் பண்ண ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஊஞ்சல் வேற இருந்ததா, அந்த ஊஞ்சல் ஆடிட்டே அந்த வியூவை ரசிக்கலாம்னு சொல்லி போயாச்சு. நாங்கள் இந்த ட்ரிப்பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலியோடு தான் போனோம். இந்த ஹோல் அப்பார்ட்மெண்ட்டையும் ஏர்பிஎன்பியில் தான் புக் பண்ணியிருந்தோம். இது நாங்கள் இருந்த ரூமு. இதே போல் 2 ரூம் இருந்துச்சு. இந்த அப்பார்ட்மெண்ட் கேமரூன் மெயின் ஏரியா பிரிஞ்சாங்கில் இருக்குது. நாங்கள் இப்போ இருக்கிறது 7th floor. வாங்க நம்ம பால்கனி வியூவை பார்க்கலாம். அப்பா, எப்படி இருக்கு பாருங்க அந்த வியூவை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது. இப்போ நம்ம வந்திருக்க மால் பேர் சென்ட்ரம். இந்த மால் நம்ம தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. சரி, நம்ம டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இந்த மால்குள்ள வந்தாங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த மால்குள்ள இவ்வளோ கடைங்க இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. பார்த்தா எவ்வளோ கடைங்க இருக்கு பாருங்க. சரி, இப்போ நம்ம அந்த மாலை சுற்றி பார்க்கலாமா? அண்ணா சீஸ் கார்ன் வாங்கினாங்க. எப்படி சீஸ் வருதுன்னு பாருங்களேன், நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அண்ட் நாங்கள் கேக்கு வாங்கினோம். கேக் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா, சரி நம்ம ஒரு சாக்லேட் கேக் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தோன்னா என்னையே மறந்து நான் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ பாருங்களேன், நம்ம ஊரில் மால்குள்ளே போகும்ல இந்த ட்ரெயின்லாம், இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக வெளியே போகுது. அப்புறம் இதில் பெரியவங்களெல்லாம் உட்கார வச்சுக்கிறாங்க. மாமா என்னை இன்னொரு இடம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்னன்னு பார்த்தா அப்போதான் தெரிஞ்சது நம்ம இருந்ததே 2nd floor. இதுக்கும் கீழே 2 floor இருக்குதான். என்ன இருக்கு இங்கே அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு சரவணா ஸ்டோர் மாதிரி இங்கே எல்லாமே 2 ரிங்கிட்டு 1 ரிங்கிட்டு நிறைய பொருள் இருக்குங்க. 100 ரிங்கிட்டுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கியாச்சு. இதுதாங்க நம்ம போன மாலு. நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இருந்து பார்த்தா இந்த மாலோட வியூ இப்படி தான் இருக்கு. கீழே 3 ஃப்ளோரு, மேலே இருக்கிறது எல்லாமே நம்ம இருக்கிற அப்பார்ட்மெண்ட் மாதிரியே ஹோட்டலு. டைம் ஆயாச்சா, சரி நம்ம ஊனோ விளையாடாம எப்படி தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊனோ கேம் விளையாடணுங்க. நைட்டு 1 மணி வரைக்கும் உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம் ஊனோ கேம். இப்போ டைம் மார்னிங் 9 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாரும் கிளம்பி ரெடியாகி செக் அவுட் பண்ணுறதுக்குள்ள டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா மூசி ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம். போகிற வழி ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். கொஞ்சம் டிராஃபிக் வேற ஆயிடுச்சு, ஏன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக கிளம்புனால. நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்புனீங்கன்னா அந்த டிராஃபிக் அவாய்ட் பண்ணலாம். ஆனால் போகிற வழியில் அவ்வளோ க்ரீனாக சூப்பராக இருந்ததுங்க. மலை ஏறி போகும்போது பாதையெல்லாம் குறுகலாயிட்டே இருந்தது. வண்டி மேலே ஏறக்குள்ளலாம் பயமாகவும் அட்வென்ச்சரஸ் அண்ட் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சுங்க. நம்ம இப்போ மூசி ஃபால்ஸ் வந்தாச்சு.
நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேங்க. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் ஒரு முறை இங்கே வந்தோம். ஈவினிங் 6:00 லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களை மேலே விடலை. அதனால தான் இப்போ நம்ம ஏர்லியாக வந்துட்டோம். இங்கேயே இவ்வளோ பனினா அப்போ மேலே எவ்வளோ இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். இங்கே பர் பர்சனுக்கு வந்து 30 ரிங்கெட்டு. மேலே எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். ஜோம் ஜோம். அப்பா, இந்த இடம் பார்க்க மூவில வர பிளேசஸ் மாதிரியே இருக்குல்ல. சில இடம்லாம் பார்க்க அப்படியே பெயிண்டிங் மாதிரி இருந்ததுங்க. இந்த மோசி ஃபாரஸ்டோட பீக்குக்கு போகணும்னா 1.8 கிலோமீட்டர்ஸ் ஹைக் பண்ணி போகணும். போக போக என் கையெல்லாம் விரைச்சிருச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போகக்குள்ள க்ளவுஸ் தான் எடுத்துகிட்டு போகணும். இந்த பிளேஸ் வந்து பெராகண்ட் பஹாங்கோட ஸ்டேட் பார்டரில் இருக்குது. இவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறி தாங்க மேலே போய் நம்ம பார்க்கணும். இந்த பிளேஸ் வந்து 16 டிகிரி செல்சியஸ் கூலிங்காக இருந்துச்சுங்க. நம்ம கண்ணு முன்னாடியே பனியெல்லாம் வந்துட்டு போச்சு. நடக்க நடக்க சில டைம் அவ்வளோ பனி இருந்ததுங்க. மேலே போக போக அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. அந்த இடத்த பற்றி சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே வரல. நீங்களே பாருங்க. இதுதாங்க நான் சொன்ன ஸ்டேட் பார்டர். இந்த பக்கம் பெராக், இந்த பக்கம் பகாங். மலைகளும் மலையில உரசி போகிற மேகங்களும் சிறு சிலுன்னு வர காற்றும் அந்த இடத்த விட்டு எனக்கு நகர மனசே இல்லைங்க. டைம் ஆக ஆக இந்த இடத்த விட்டு போகவே எனக்கு மனசு இல்லை. சாலிடா 2 hours அங்க இருந்தோம்னா பாருங்களேன். கேமரூன் போனா கண்டிப்பா மோசி ஃபாரஸ்ட் போங்க. வர்த்தான இடங்க போய் பார்க்கறதுக்கு. மோசி ஃபாரஸ்ட் போயிட்டு வரக்குள்ள இந்த இடத்த பார்த்தாங்க. முட்டை கொத்து, அன்னாச்சி பழம்லாம் விளைஞ்சிருந்தது. எங்களை சுற்றி டீ எஸ்டேட் தாங்க இருந்தது. அந்த இடமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அதனால எங்களோட காரை ஓரமாக பார்க் பண்ணிட்டு அப்படியே இந்த வியூவை நாங்கள் ரசிச்சுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம கியா மார்க்கெட் போக போகிறோம். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.